ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற ரெசிபி வந்து ரவா தோசை. இது எப்படி இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக பண்ணலான்னு பார்ப்போம். மொறுன்னு அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்குவோம். அரை கப் அளவுக்கு ரவா, அரை கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்குவோம். எந்த கப்பில் ரவா எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் அரிசி மாவு எடுத்துக்கணும். கொஞ்சோன்னு உப்பு, கொஞ்சோன்னு மிளகு வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்குவோம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி, கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சோன்னு சோடாப்பு போட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு இதை கரைச்சி எடுத்துக்குவோம். இது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, நல்லா மாவு வந்து திக்காக இருக்கக்கூடாது, நல்லா லிக்விடாக வந்து மோர் இருக்கும் இல்லையா, அந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இது நல்லா ஊறட்டும். ஒரு 1 மணி நேரம் இதை அப்படியே மூடி வச்சு ஊற வச்சு வைக்கலாம். 1 மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும். இல்லைனாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகாலாம் போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் மாவு ஐட்டம்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட இதை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் கலந்துக்கிட்டேன். இப்போ நல்லா அடுப்பில் வந்து தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே ரவுண்டாக போட்டிங்க அப்படின்னாக்கா ஜாலர் மாதிரி கொஞ்சம் ஓட்டையாக வரும். அதை நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க. கொஞ்சம் பெரிய ஓட்டையாக இருந்தால் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். இதை அப்படியே நல்லா ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் எண்ணெய் போட்டு முருவ விட்டுட்டு திருப்பியும் மடித்து எடுத்தோம் அப்படின்னாக்கா சூப்பரான ரவா தோசை ரெடி ஆகிடும். திருப்பியும் காட்டுறேன் இன்னொரு வாட்டி. ரொம்ப லிக்விடாக இருந்து வரல அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு முட்டையை கூட உரிச்சி ஊற்றிக்கலாம். இன்னும் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். நல்லா திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னாக்கா ரவா தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு வந்து நான் தேங்காவே இல்லாத தேங்காய் சட்னி செஞ்சு தொட்டுட்டு சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.